அம்மா என் பிள்ளை எனக்கு வேணும். மேலே ரோட்டில் என் பிள்ளை வந்து சும்மா தான் நின்றுச்சு. என் பிள்ளைய வெட்டி போட்டுட்டு போயிட்டா. இந்த எதிர்ப்பு எங்களை வீட்டுக்குள்ள முளைஞ்சி வந்து வெட்டுன்னு வெட்டிட்டு போயிட்டாங்க ஐயா. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், எங்களுக்கு நீதி வேணும். நிறைய பேரை வெட்டுறதுக்கு துரத்திருக்காங்க, நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. திடீர்னு பைக்ல 3 பைக்ல 9 பேர் வந்தாங்க. மாமோடி போட்டு ஹெல்மெட் போட்டு வந்திருக்காங்க. திடீர்னு எதிர்பாராம இருந்தவங்களெல்லாம் வெட்டிட்டு இந்த பெட்ரோல் குண்டு எல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. மக்கள் ஏத்து போப்பா. அப்ப எங்களுக்கு வேற வாழ்வு. காலைல வேலைக்கு போக முடியல எங்களால. எங்களுக்கு எது ஒண்ணு அவங்கதான் பொறுப்பு. அம்மா என் பிள்ளை எனக்கு வேணும். மேலே ரோட்டில் என் பிள்ளை வந்து சும்மா தான் நின்றுச்சு. என் பிள்ளைய வெட்டி போட்டுட்டு போயிட்டா. என் பிள்ளை எனக்கு வேணும். எம்மா உரண்டையும் போகல, ரோட்டில் தான் நின்று பேசிக்கிட்டு நின்னா. நாங்கள் கொசு பற்றி வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இங்கே வெட்டிட்டான்னு சொன்னான்னு என் பிள்ளைய தான் வெட்டலைன்ட்டு நான் வேற ஆளை வெட்டி போட்டிருக்குன்னு ஓடினேன். என் பிள்ளைய கீழ்ப்புறம் வெட்டி போட்டுட்டாங்க. என் பிள்ளை அடையாளமே தெரியல. எம்மா என் பிள்ளை எனக்கு வேணும்மா. நான் நேரத்தை வச்சு என் பிள்ளைய நான் பார்க்கல. என் பிள்ளைய கொண்டு ஏம்மா எனக்கு பிள்ளை தான் வேணும். என் பிள்ளை வேணும். ஏம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது, வெட்டி போட்டது தான் சரி. நான் பார்க்கலாம். அம்மா யார் எவருன்னு எனக்கு தெரியாது ஐயா. ஒரு பிரச்சனையே கிடையாது. என் பிள்ளை பெயிண்ட் அடிக்க போயிட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு வருவோம். நான் கொஞ்ச நேரம் அவனை வரலன்னாக்கி என் பிள்ளைய காங்கலேன்னு நான் 10 பேரும் ரோட்டில் போய் பார்ப்பேன். என் பிள்ளைய இப்படி செய்துட்டாங்களே. பெயிண்ட் அடிக்க போவான். அவனுக்கு ஒத்த காலு நல்லா நடக்க மாட்டான். அவன் கூட சேர்ந்தவனு அப்புறம் ஓடிட்டானுவான். 4 பேர் பிடிச்சி வச்சு என் பிள்ளைய பற்றி இருக்க நல்ல வீடு கிடையாது. ஒரு 3 பிள்ளை. ஆனால் இந்த 2 பிள்ளை என்னன்னு இருக்கு. இந்த 2 பிள்ளையும் பேசாது. என் பிள்ளைய நான் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யட்டும், நான் இன்னைக்கு நாளைக்கு நான் இருக்கேன். என் பிள்ளைய பார்க்கறதுக்கு நேற்று நார்மலாக எப்பவும் போல தான் டெய்லி ரொட்டீன் தான். சும்மா டீ குடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை, சண்டையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. திடீர்னு பைக்கில் 3 பைக்கில் 9 பேர் வந்தாங்க. மாமோடி போட்டு ஹெல்மெட் போட்டு வந்திருக்காங்க. திடீர்னு எதிர்பாராமல் இருந்தவங்களெல்லாம் வெட்டிட்டு இந்த பெட்ரோல் குண்டு எல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது, எதிர்பாராதமாக நடந்துருச்சு. நிறைய பேரை வெட்டுறதுக்கு துரத்திருக்காங்க, நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, எதுவும் கிடையாது. வேற எதுவும் மோட்டிவும் இல்லை, வேற எந்த மோட்டிவ் அப்படி தெரியும் அப்படின்னா நாங்கள் கேர்ஃபுல்லா இருந்திருப்போம். எந்த பிரச்சனையும் இல்லை, வேற எந்த மோட்டிவ் நார்மலா தான் எப்பவும் போலதான் இருந்தோம். வேற எந்த மோட்டிவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க ஊருக்காரங்க 3 பேரு, வீராங்கலத்துக்காரங்க ஒருத்தர், காலனிக்காரங்க ஒருத்தர், பையாக்காரங்க ஒருத்தங்க, அவருங்க தோசமாவு வாங்க வந்திருக்காங்க. இப்படிதான் அவங்க இங்கே ஒருத்தங்க இறந்தவங்க, அவங்க ஒய்ஃப் வாய் கூட பேச முடியாது. 2 பிள்ளைங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். அவங்க துணி தச்சு தான் அவங்க ஃபேமிலியே ரன் ஆகுது. எங்களுக்கு நேற்று சாயங்காலம் 7 மணிக்கு நடந்திருக்கு. இது வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்கல, எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கண்டிப்பாக என்கவுண்டர் கொடுக்கணும். அது வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் எத்தனை வருஷம் இந்த மாதிரி இது பண்ண முடியும்? கடந்த 30 வருஷமா இதே பிரச்சனை. ஊரில் யாரும் வெளியில் நார்மலாக போயிட்டு வர முடியுமா, வைக்க முடியுமா, ஒரு கடைக்கு போக முடியுமா? இப்போ தான் கடை 4 கடை கட்டி ரோட்டில் வந்துச்சு. இது எங்களுக்கு இது பிரச்சனை. இதில் எங்களுக்கு இதோட அந்த பிரச்சனை முடியணும். எங்களுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக வேணும். ரோட்டில் வந்தவங்களை தான் வெட்டி போட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நேற்று வயக்காட்டுக்குள்ளே மாடு விட்டு மாட்டெல்லாம் வயக்காட்டெல்லாம் அடிச்சிருந்தாங்க. அதுக்கும் பெட்டிஷன் கொடுத்து அது மாட்டை பிடிச்சும் கட்ட முடக்காங்க. ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து இந்த ஒரு 10-30 வருஷமா இந்த ஊரில் இது நடந்துகிட்டு இருக்கு.
நிம்மதியாக கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள ஏதாவது வந்து பண்ணியிருந்தாங்க. நிம்மதியாக இருக்க முடியல. இப்போ தான் ரோட்டில் ஒரு 10 கடை கட்டி விட்டு நல்லா போய்கிட்டு இருந்து ஆட்கள் 10 மணி நேரம் பஸ்ஸில் இறங்கி ஊருக்குள்ளே போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ நான் இப்படி ஆகிட்டு நாங்கள் யாருக்கும் அநியாயம் செஞ்சது கிடையாது. நாங்கள் சரியான பழையறியா 2 பொட்டை பிள்ளைகள் இருக்குயா. அப்போ வாய் பேசாத ஊமை. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்யா, எங்களுக்கு நீதி கிடைக்கணும், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சட்டம் வந்திருக்கு. எங்கள் ஊரில் இந்த அநியாயம்லாம் கிடையாது. இந்த எதிர்ப்பு எங்களை வீட்டுக்குள்ளே முளைஞ்சி வந்து வெட்டுன்னு வெட்டிட்டு போயிட்டாங்க ஐயா. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், எங்களுக்கு நீதி வேணும், நியாயம் கிடைக்கணும். போலீஸ்காரத்தை எங்களை விட மாட்டேக்காங்க. எங்களுக்கு நியாயம் வேணும்யா. நீங்கள் எங்களுக்கு நியாயத்தை கண்டிப்பாக எங்களுக்கு செய்வீங்க. அவனை பிடிக்கணும், பிடிச்சி உள்ளே போடணும். உள்ளே போட்டு அவனை ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நாங்கள் பாடியை வாங்குவோம். இல்லைன்னா நாங்கள் வாங்க மாட்டோம். எத்தனை நாளாக அவனாலும் தான் நாங்கள் இந்த கூட்டத்திலே இருப்போம். போவோன்னா நாங்கள் மாண்டோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்யா. 2 பொட்டை பிள்ளைகள் இருக்குது. வாய் பேசாத ஊமை. அவளுக்கு வாய் பேச முடியாது. அவ அம்மா ஒரு வயசாளி. ஒரு பிள்ளைய விட்டுட்டு ஒரு தாய் தவிப்பு உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்யா. நியாயம் கிடைச்சா தான் நாங்கள் இதை விட்டு போவோம். இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம். எங்கள் பெரும்பத்து மக்களையும் வெட்டியிருக்கு. 2 பேரும் உயிருக்கு போராடி ஹைகிரௌண்டில் இருக்காங்க. எங்களுக்கு அவனோட நான் 9 பேர் வந்திருக்கான். ஆம்பளை சொல்லி தெரியும். 9 பேரில் 4 பேரையாவது பிடிச்சி சுடணும். சுட்டா தான் இதை விட்டு தூர போவோம். அவன் இருக்க மாட்டான். டீ குடிச்சிட்டு தானே இருந்திருக்காவ ஆம்பளைய. வந்தவன் டைக்கு நான் பைக்கை விட்டுட்டு டப்பு பொண்ணுன்னு பொட்டி ஒருத்தனையா கொத்தியாச்சு. பிறகு இருந்தவனும் ஓட தானே செய்யணும். சேர்க்க முடியாது. அப்போ எங்களை இப்படி செய்யணும். அவன் வேற ஊர்ல இருந்தா வந்துட்டான். அதனால நல்ல நியாயம் கிடைக்கணும். 2 பேர் 3 பேரையாவது எவனையாவது பிடிச்சி சுட்டான்னு சொல்லி தெரியணும். இதுதான் எங்க முடிவு. ஆமா, எங்க ஊர்ல 10 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் அதுக்கு ஒருக்கா இப்படிதான். நாங்க சும்மா தான் இருப்போம். ரோட்ல கடை திறந்துட்டு ஆம்பளை நாங்கநேரில் 10 பேர் பஜார்ல கடை வச்சிருக்கான். வரச்சில பிடிச்சி அவனையா மணி பேக்க படிச்சு பைசாவை பிடிங்கிட்டு அவனை வெட்டி போட்டுட்டு போயிருது. அப்புறம் அவன் பொண்டாடி தாலி அறுத்துருவான். இதுதான் எங்க ஊர்ல நடக்கு. இப்பமா 10 கணம் பிள்ளைகள் நாங்கநேரி பஜார்ல கடை. எப்போ மாறான் எப்போ போறான்னு தெரியாதுல்ல. அதனால ரோட்ல போறவனுக்கு நீங்க பாதுகாப்பு எப்பவும் தர முடியாது அரசாங்கம். அதுக்காண்டி இப்படி இந்த நேரத்துல எங்களுக்கு நல்ல முடிவு. அவனோட தூக்கில போடணும். எவன் வெட்டினாலும் நாங்க சண்டைக்கு போனோம்னா எங்க சண்டைக்கு எங்களுக்கு வரட்டு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883838. இமெயில் advt@dttv.in.